ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நாம் இன்றைக்கி இந்த மிஸ்டேக் டனோட எபிசோடு 5 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த 4 எபிசோடு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நடந்த அந்த இன்சிடெண்ட்டை பார்த்து திருமூர்த்தி ஓடி வந்தால. ஓடி வந்ததுக்கப்புறம் அவனோட வீட்டில் அவனோட ரூமில் அந்த இன்சிடெண்ட் நினச்சி பயந்து அந்த ராத்திரியில் உட்காந்துருந்தான். அவனுக்கு தூக்கமே வரல. அவனுக்கு ஏதோ ஒரு பயமும் கலந்த ஒரு பதற்றமும் இருந்ததுனால அந்த தூக்கமே இல்லாமல் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவன் முடிச்சுக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. ஸ்ரீதரும் பாண்டியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முகேஷ் வரான். முகேஷ் வந்து திருமூர்த்தி ஏன் இன்றைக்கி வரலன்னு கேட்கும்போது ஸ்ரீதர் வந்து சொல்கிறான், அவன் இன்றைக்கி வரல, அவனுக்கு ஏதோ உடம்பு சரியாமா அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் சொல்கிறான் முகேஷ் கிட்ட. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு காட்சி போகுது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்த அந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த ஹையர் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார்ல, அந்த ஆர் குமார், அவர்கிட்ட வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை அவன் காட்டினதுக்கப்புறம் அவர் வந்து பார்க்குறது, இவங்க 4 பேர் சின்ன பசங்களாக இருக்காங்க. முதல்ல இவங்க எங்கே இருக்காங்க, முதல்ல அந்த பசங்களை கண்டுபிடி. ஆனால் இது வந்து யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த பசங்கள்கிட்ட சும்மா விசாரிக்கிற மாதிரி தான் விசாரிக்கணும். ஏன்னா சின்ன பசங்களை உடனே வந்து எதுவும் பண்ண முடியாது, ரொம்ப விசாரிக்கணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு வர முடியாது. ஸோ அவங்கள முதல்ல கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் விசாரித்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல இவங்களை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கொண்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரை அனுப்பி விட்றாரு. அதுக்கப்புறம் ஸ்கூல் காட்சி வருது. அங்கே கேன்டீனில் ஸ்ரீதரும் பாண்டியும் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஒன்று வருது. அந்த பொண்ணு பேர் நித்யா. அந்த பொண்ணு வந்து நான் இங்கே வந்து உட்காரலாமா அப்படின்னு கேட்கும்போது, ப்ளீஸ் உட்காருங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது, என் பேர் நித்யா, உங்கள் பேர் என்னன்னு கேட்கும்போது இவங்க 2 பேரும் என் பேர் பாண்டி ஸ்ரீதர்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு வந்து புது வருஷம் இந்த ஸ்கூலு, யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கல. ஆனால் இவங்க பார்த்தா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பசங்க மாதிரி தெரிஞ்சதுனால சரி ஏதோ பேசலாம்னு சொல்லி வந்து பேசியிருக்கு போல். நல்லா ஜாலியாக பேசிச்சு. என்னடா இந்த பொண்ணு திடீர்னு வந்து ஜாலியாக பேசுறது இவங்க 2 நினைக்கிறானுங்க. பட் இருந்தாலும் சரி ஓகே ஃப்ரெண்டாக பேசுறதுன்னு சொல்லி நல்லா பேசிகிட்டு இருக்கானுங்க. பேசினதுக்கப்புறம் அடுத்த காட்சி, அந்த போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒருத்தர்கிட்டையும் கேட்டுட்ருக்காரு, இந்த பசங்களை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கேட்டுட்ருக்காரு. அப்போ ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வரும்போது அந்த ஆர் குமார் சார் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நைட் டியூட்டி பாருங்கள், அந்த ஆயுதம் வச்சுருந்த அந்த அவனையும் கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி நைட் ரவுண்ட்ஸ் போங்க, ஃபோர்ஸஸையும் பிடிச்சிக்கோங்க, யாருக்கும் தெரியக்கூடாது, ஆனால் மக்கள் யாருக்கும் பயப்படவும் கூடாது, அவங்களுக்கு தெரியாமல் இந்த வேலையை பாருங்கள், எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிங்கன்னா அவனை சரௌண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. இவருக்கு மெம்பர்ஸோட இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லி பிளான் போடுறாரு. அதோட அடுத்த சீன் மூவ் ஆகுது. திருமூர்த்தியோட வீட்டுக்கு போய் திருமூர்த்திக்கு என்னாச்சு, உடம்பு சரியில்லைன்னு நல்லா போய் பார்த்துட்டு வர்றான்னு சொல்லி பாண்டி ஸ்ரீதர் முகேஷ் 3 பேர் பேசிக்கிட்டு ஸ்கூலோட என்ட்ரன்ஸில் பேசிகிட்டே வீட்டுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த நித்யான்ற பொண்ணும் வருது. நானும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாமா கேட்கும்போது, நாங்கள் என் ஃப்ரெண்டு வீட்டை தான் பார்க்க போகிறோம், உங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வாங்க நானும் வரவங்க கூட, அப்படியே அவனை என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க திருமூர்த்திக்கு என்னைய அப்படிங்கும்போது, சரி ஓகே வரேன்னு சொன்னாலும் அவனையும் கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த காட்சியில் வந்து அந்த கௌதம் ஜீவன் 2 பேரும் பேசிகிட்டு போகிறாங்க. பாத்தியா ஒரு நாள் பேசினானுங்க, அதுக்கப்புறம் அந்த 4 பேர் நம்மக்கிட்ட வந்து பேசவே இல்லை, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு, எப்போயும் நம்ம 2 பேரும் நம்ம கூட தான் ஒன்றா தான் இருக்கணும், யாருக்காக நம்மளை விட்டு கொடுக்கக்கூடாது, அவங்க 4 பேர் பேசுவாங்க, தேவைக்கு தான் வந்து பேசுவாங்க, தவிர யாரும் இங்கே உண்மையாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே கௌதம் வந்து ஜீவக்கிட்ட சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். அடுத்த காட்சி, அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவர் குரூப் மெம்பரும் ரவுண்ட்ஸ் போய்கிட்டு இருக்காங்க. ஈவினிங் டைம் யாராவது சந்தேகப்படுற மாதிரி சிக்கிறாங்களா அப்படிங்கும்போது அவருக்கு வந்து ஒரு துப்பும் கிடைக்கிது. அந்த துப்பில் வந்து அவன் நைட் டைம் கண்டிப்பாக வருவான், நைட் டைம் தான் அந்த சீரியல் கில்லர் வந்து இருக்கனால நைட் டைம் நம்ம கண்டிப்பாக குரூப் மெம்பர்ஸ் வச்சு பார்க்கணும், அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நைட்டு ஃபுல்லாக அந்த ஊரே ரவுண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, அவரோட குரூப் மெம்பர்ஸோடையும் அந்த ஃபோர்ஸ் மெம்பர்ஸோடையும். அப்புறம் அடுத்த காட்சியில் இவங்க 4 பேரும் திருமூர்த்தி வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, என்ன ஆண்டி அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, அவன் மேலே இருக்கான் அவன் ரூமில், எல்லோரும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி திருமூர்த்தியோட அம்மா அனுப்பி விட்றாங்க. அதுக்கப்புறம் 4 பேரும் அவனோட ரூமுக்கு போகிறாங்க. திருமூர்த்தி ரொம்ப சேடாக உட்காந்துருக்கான். எல்லோரும் அவனை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அதோட அந்த காட்சி முடியுது. அடுத்த காட்சியில் வந்து அந்த க்ரௌபார் வச்சுருந்த அந்த மனுஷனை வந்து பிடிக்கிறாங்க.
பிடிச்சி சரண் பண்ணிடுறாங்க. எல்லாருமே சரண் பண்ணதுக்கப்புறம் தூரத்துலேருந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டு தான் இருக்கான். குரூப் மெம்பர்ஸ் அனுப்பி என்ன நடக்குது, நான் சரண் பண்ணி அரெஸ்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த திடீர்னு அந்த மனுஷன் எல்லாரையும் கொன்று கொடூரமாக கொள்ள ஆரம்பிக்கிறான். யாரையுமே விட்டுருக்காமல் எல்லாரையும் கொண்டுக்கிட்டு இருக்கான். எல்லாருமே வந்து அவனை கன் பாயிண்டில் வச்சாலும் அவனுக்கு சுட்டாலும் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. அவன் அப்படியே இருக்கான். எல்லோரையும் அவன் கொன்று இது பண்ணதுக்கப்புறம் தூரத்தில் இருந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் அதை பயத்தோடையும் ஷாக்கோடு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி அவனுக்கு ஒரு உருவம் நிற்குது. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாமே இதை விட பயங்கரமாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இனி கதைக்குள்ளே ஃபுல்லாக போகிறோம். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நான் நம்புகிறேன். முடியும் போது கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோரும் சப்போர்ட் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்துங்க. ஏதாவது குறைகள் இருந்தால் அதையும் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன், இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் அண்ட் லவ். குட் பை.